ஏய் ஏன்னா நல்லா போடுறீங்க, நல்லா போடாதீங்கடா. டேய் விராட் கோலி கேட்ச் வர்றதா, அதை பிடிச்ச ஆட்டத்தை முடிச்சிடலாம்டா. இது கேட்சா? பிடிக்க கூடாது. டேய் என்னடா கேட்ச விட்ட? டேய் இந்தா அஸ் ஒரு கேப்டனா பால் போட்டு நிப்பாட்டு. ஆல்ரெடி 180 190 ரன் போயிட்டு இருக்கா. மத்தபடி 180 190 தான் போயிருக்குதா? பத்தாது. இந்த ராகுல் சக்கர் இருக்கான்ல, அவனை 19 ஓவர் போட சொல்லு. டேய் 19 ஓவர் ஸ்பின்னரா? ஆல்ரெடி ஸ்பின்னருக்கு ஓவர் கொடுத்தானா எகிரிட்டு இருக்கு ரெண்டு. கபார்னு எல்லாம் எனக்கு தெரியும்டா. அவன் போட சொல்றான். 6 4 6. என்ன இவன் அடிக்கிறான்? இவனுக்கு ஒரு பாயசத்தை போட்ட வேண்டியதான். சிங்கிள் ஓடி. ஓ ரன் இல்லடா அது. எனக்கு தெரியும், நீ ஓடி வாடா. ரன் அவுட். என்னதான்டா பிரச்சனை உனக்கு? யாப்பா பவுலிங் போட சொன்னா போட்டு ரன் 6 4 6 4 வாரி கொடுக்குற. நியாயப்படி நீ தான் பேட்டிங் இறங்கணும், நீயும் பேட்டிங் இறங்க மாட்டேங்கிற. இறங்கி நான் ஒண்ணு அடிச்சிட்டு இருக்கேன், என்னையும் வந்து அப்படி இப்படி இருக்கிற வேலை பண்ணி பார்த்து அவுட் ஆகி விட்டுறேன். எல்லாம் பண்ண நம்ம ஃபைனலே போக முடியாதுடா. ஃபைனல்ஸ்க்கு போக கூடாதுன்னு தானே இப்படி எல்லாம் பண்றேன். போக கூடாது இப்படி பண்றியா? ஏன்டா இந்த மேட்ச் அடிச்சு ஜெயிச்சா அப்புறம் 26ஆம் தேதி ஃபைனல்ஸ் நடக்குது, அது வரைக்கும் போகணும். இதுவே இந்த மேட்ச் தோத்துட்டா சீக்கிரமா ஊருக்கு கிளம்பி போயிடலாம். அங்க போயிட்டு வேர்ல்டு கப் பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அதனாலதான் எப்படி எங்க மாஸ்டர் பிளான். இப்ப நாங்க கிளம்பி இங்கிலாந்து போறேன். இங்கிலாந்து போறியா? அடிக்கிற அடியில நீ இழுத்துட்டு தானே போவ கால. அப்பா போட்டுப்பா, நம்ம மேட்ச் ஜெயிச்சிட்டோம். என்னடா ஜெயிச்சு என்னடா பிரயோஜனம்? கஷ்டப்பட்டு 7 மேட்ச் தோத்ததுக்கு அப்புறம் போராடி ஜெயிச்சிருக்கிறோம்டா. அதுக்கு செலிப்ரேட் பண்ணாம இப்படி இருக்கா? செலிப்ரேஷனா? சேரா இருக்கேன் நானு. இந்த மேட்ச் வந்து நியாயமாவே நடக்குதா? நம்ம ஏதோ ஒன் சைட்லாம் பண்ணிட்டாங்க, ஏதோ கோல்மால் பண்ணிருக்காங்க. எனக்கு அது நம்பிக்கை இல்ல. ஏதோ ஒன் சைடு மேட்ச் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, பேசிட்டாங்க. டேய் அப்படிலாம் இல்லடா, பஞ்சாப் நல்ல டீம்டா, நியாயமா தான் விளையாண்டானுங்க. என்ன நியாயமா விளையாண்டாங்க? நீ ஆஃப் சைடு ஒரே இடத்துல ஒரே மாதிரி 3 கேட்ச் அடிச்சல, ஒரு கேட்சாவது புடிச்சாங்களா? ஆனா நான் ஒரே ஒரு அடி தான் அடிச்சேன், பாஞ்சு புடிச்சு விட்டாங்களா? கேட்ச் புடிச்சதுக்காக எப்படி சொல்ற? அதெல்லாம் கிடையாது, கேட்ச் புடிச்சு விட்டாங்க. வழி எனக்கு தான் தெரியும். நான் ஆள் இல்லாத இடத்துல அடிச்சேன், அதனால கேட்ச் விட்டானுங்க. நீ கரெக்டா ஃபீல்ட் கையிலே அடிச்சாதான் கேட்ச் பிடிச்சானுங்க. அதுக்கு போயிட்டு பிக்சிங்ல சொல்லிட்டு இருக்கா? நான் குத்து வைப்பா அடிச்சேன், பாஞ்சு வந்து பிடிக்கிறான். உன் கேட்ச பிடிக்கல, என் கேட்ச் பிடிச்சு விட்டாங்க. நான் என்னதான் 500 600 அடிச்சு ஆரஞ்சு கப் வச்சிருந்தாலும் விராட் கோலியோட ஸ்ட்ரைக் ரேட் பத்தல. ஹி இஸ் அன்ஃபிட் ஃபார் T20 அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாம லூசு பசங்க பேசிட்டு இருக்கானுங்கடா. இதுல இந்த பொருளை வேற கிளப்பி விட்டீங்கன்னா வச்சுக்கேன், இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு பேசுவானுங்கடா. கொஞ்ச நேரம் அமைதியா தெரியாது எனக்கு தானே. நான் அவனையே பாத்துட்டு இருக்கேன் பாரு, என் கேட்ச் பிடிச்சதே கண்ணுல வந்து போகுது. அதை விடுறா, நம்ம இந்த மேட்ச் ஜெயிச்சிட்டோம். இப்படியே இன்னும் 2 மேட்ச் ஜெயிச்சோன்னு வச்சுக்கோயேன், ஃபைனல்ஸ்க்கு போயிடலாம், கப் அடிச்சிடலாம். அப்பா கப்பு கேட்ச பிடிச்சதானா தப்பு. கேட்ச பிடிச்சிருந்தா அங்க அங்க அணைக்கலாம். டேய் விராட் கோலி கேட்ச்ரா, இத பிடிச்சா மேட்ச் முடிச்சலாம்டா. புரா ஐயோ டேய் என்னடா விராட் கோலி கேட்ச விட்ட? பால் வளைஞ்சு வருதுங்க, காத்து அடிக்குது சல்சல்னு. ஃபோக்கஸ் பண்ணவே முடியல பால். ஐயோ டேய் பால் ஃபோர்ட் வருது பாரா, ஈஸியான பால். புரா டேய் ஏன்டா 4 லைன்ல ஈஸியா அந்த பால் தானடா, அது ஏன்டா 4 விட்ட? வர்ற பையன் புடி கத்துறீங்க, புடிக்க மாட்டான். நானு பிராக்டிஸ்ல உங்க தான புடிச்சேன். பிரஷர் பண்ணி நான் அவுட். சரி அங்க போய் ஈஸியா ஒரு பால் உருண்டிட்டு வருது பாரா. உருண்டு கொஞ்சம் புரா. ஐயோ டேய் ஏண்டா கேட்ச விட்ட, 4 விட்ட, ஈஸியா உருண்டுட்டு வருது. அது கீழே குனிஞ்சு பிடிக்கிறதுக்கு என்னடா? ஒரு பால் மேல வருது, இடுப்பு இப்படியே லாக் ஆகுது, இன்னொரு பால் கீழே போகுது, குனிய முடியல. உங்களால எல்லா பாலையும் விடுறேன். டேய் நீ கேட்ச விடுறது ரன்னு கொடுக்கறது கூட எனக்கு பிரச்சனை இல்லடா. இப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுக்கற பாரா, அது தாண்டா காண்டாவுது. இதை பண்ணாதடா. டீம்ல எடுத்ததுக்கு ஈஸியா ஜெயிக்க வேண்டிய மேட்ச்டா, இவ்வளவு ரன் கொடுக்குறேடா. இந்த ரன்லாம் யாரும் அடிச்சு கொடுக்குறது? என்ன அடிச்சு கொடுக்கணும் அவ்வளவுதானே. ஆமா எறா அந்த பேட் அப்புறம் எப்படிடா வெறும் 27 பால்ல 61 ரன் அடிச்சிட்டியடா. சூப்பர். டேய் நீ இப்படியே கண்டினியூ பண்ணி வச்சுக்க, ஒரு 15 ஓவர்ல நம்ம மேட்ச் ஜெயிச்சிடலாம். அடிச்சு விடு. அதெல்லாம் இங்க நடக்காது. 6 விட்ட, 4 விட்ட, கேட்ச் விட்ட, கீழே உருண்டு வர பாலெல்லாம் விட்டு ரன் விட்டு திட்டினீங்களே. ஆமா விட்ட ரன்லாம் நான் அடிச்சு விட்டேன். அவ்வளவுதான். அப்ப மீதி ரெண்டுலாம் அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் விட்ட ரன் அடிச்சிட்டேன். போங்க, நான் அடிக்க முடியாது. நீ அடிக்கல நம்ம ஃபைனல் போக முடியாதுடா. நீங்க போங்க. எனக்கு என்ன, நான் மானஸ் தான்டா. விட்ட ரன் அடிச்சு கொடுத்துட்டேன் நானு.